இன்றைக்கி பைபிள் ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸ் ஜோஷ்வா 21லேருந்து 24 வரைக்கும். இதோட ஜோஷ்வா புத்தகம் முடியுது. 21வது அதிகாரத்தில் லேவியருக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது கோகாத்தோட பையனான குரு ஆரோனோட மக்களுக்கு 13 இடங்களும், மிச்ச கோகாத்தியருக்கு 10 இடங்களும், கெர்சோன்கிற லேவியருக்கு 13 இடங்களும், மெராரிங்கிற குருவுக்கு 12 இடங்களும் மொத்தமாக இந்த 12 குலங்களில் உள்ளவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கடவுள் வாக்களித்தபடியே இஸ்ரேலுக்கு நாடு முழுவதும் கூட கிடைக்கப்பட்டது. அவங்களோட எல்லையில் அமைதி நிலவிச்சு. பகைவர்கள் எல்லாருமே அவங்கள பார்த்து பயந்தாங்க. அந்த அளவில் ஆண்டவர் அவங்கள வழி நடத்தினார். அதிகாரம் 22ல் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ரூபன், காத், மனாசே ஆனவங்க அவங்களோட இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போகிறதுக்காக யோசுவா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துருங்க, அவர் வாக்களித்த இடத்துக்கு நீங்கள் போங்க, உங்கள் குடும்பங்களோடு நீங்கள் போங்க, உங்களோட முழு இதயத்துடனும் முழு உள்ளத்துடனும் ஆண்டவருக்கு அன்பு செஞ்சு அவரோட கட்டளைகளை குறிப்பாக நீங்கள் மீறாமல் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லுவார். ஸோ அவங்க 3 பேரும் போகிறாங்க. அந்த 3 குலத்தையும் சேர்த்து கிளையாது நாடுன்னு சொல்கிறாங்க. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யோர்தான் நதிக்கு பக்கத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டிடுறாங்க. அதை தெரிஞ்சு எல்லா குலத்திலேருந்து இஸ்ரவேலர்களும் பினகாஸ் குரு கூட சேர்ந்து போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இஸ்ரேலோட ஆண்டவர் எங்களுக்கும் ஆண்டவருங்கிறதுக்கு ஒரு அடையாள சின்னமாக தான் அதை கட்டியிருக்கோன்னு அவங்க சொன்னதுக்கப்புறமா அவங்க திரும்பிடுறாங்க. அடுத்த அதிகாரம் 23ல் யோசுவாக்கு வயதாகிடுது. அவங்க இஸ்ரேல் கூட்டத்தை பார்த்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் திருச்சட்ட நூலில் உள்ள எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னு, ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாயிருங்க, நீங்கள் இல்லைன்னா அழிந்து போவீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசி அதிகாரமான 24ல் ஆண்டவர் இஸ்ரேலை ஆபிரகாமில் இருந்து வழி நடத்தி வந்ததை ஒவ்வொன்றையும் யோசுவா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சொல்லிவிட்டு நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் எல்லாருமோ நாங்களும் அதே போல் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா யோசுவா அங்கேயே செக்கேமில் ஒரு உடன்படிக்கை ஒன்று செஞ்சு அதில் ஒரு கல்லை எடுத்து ஆண்டவரோட திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே அடையாளமாக வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா எல்லோரும் அவங்கவுங்க ஊர்களுக்கு திரும்பி போகிறாங்க. யோசுவா 110 வயதில் இறக்குறாரு. ஆரோனோட பையனான எலையாசரும் அதே போல் இறந்து போகிறாரு. யோசுவாவும் எலையாசரும் ஆண்டவருக்கு 5 இஸ்ரவேலை பயங்கரமாக வழி நடத்தி வந்திருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம்.